ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். இந்த வாரம் ஏகப்பட்ட குளறுபடிகள்லாம் நடக்க போது போல. இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 9 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அந்த 9 பேரில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது அன்எக்ஸ்பெக்டட்லி நம்மளுடைய பவித்ரா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 14,802 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.58% வந்து இருந்துட்டு இருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். என்ன ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் யோசிக்க முடியுதா? ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு ரீசன், லாஸ்ட் வீக்கில் ஒரு 12 முட்டையை வாய்க்குள்ளே போட்டு காமெட்டில் இருந்தாங்கல்ல, அந்த ஒரே ரீசன் தான். இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா, அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 14,590 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 22.26% வந்து இருந்துட்டுருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யா அவர்களுக்கு லாஸ்ட் வீக்கில் விழுந்த அடியினால் ஓட்டிங் முடிவுகளே ஒட்டு மொத்தமாக அப்படியே பிடிங்கின்னு போயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா பவித்ரா அவர்கள்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு சௌந்தர்யா அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க. மேபி சௌந்தர்யா மேலே வரலாம், பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் யார் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் ஜாக்லின், அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 7,712 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.77% இருந்துட்டுருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஜாக்லின் அவ்வளோதான், அவங்க இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து போயிடுவாங்க போல். ஏன்னா அந்த லெவலுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன புள்ளிங்கள்லாம் வந்து போயிட்டு ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிவிட்டு கேமிங்கை வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணிவிட்டு சூப்பராக ஓட்டிங்ஸை வாங்கிட்டு இருக்கு. ஆனால் ஜாக்லின் லாஸ்ட் வீக்கில் பண்ண டார்ச்சரின் காரணமாக ரொம்ப கேவலமாக வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஓட்டிங்ஸ். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் அன்ஷிதா, அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 5,734 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.75% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஆனால் அன்ஷிதா அவர்களுடைய விஷம் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வெளிப்படையாக லாஸ்ட் வீக்கில் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த வாரம் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பூசை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஸோ உங்களுக்கு தோணுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் இருந்தாலும் அவங்களுடைய ஃபேன்ஸ் வேறு லெவலில் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்த 5th பொசிஷனில் விஜய் விஷால், அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 5,510 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.41% வந்து இருந்துட்டு இருக்கார் நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவருக்கு ஓப்பனிங்கில் ஏகப்பட்ட பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து இருந்தது. அதே மாதிரி ஒரு நல்ல வாக்குகளையும் வந்து வாங்கிட்டு இருந்தார். பட் இப்போது படு கேவலமாக வந்து வாங்கிட்டு இருக்காரு. அதுக்கான ரீசன் என்னென்னா, டுவர்ட்ஸ் அவருடைய ஆட்டிடியூட், அதுக்கப்புறம் இந்த காதல் கன்றாவி அப்படின்னு பல விஷயங்களை பண்ணதுனால ஒன்றுமே இல்லாமல் போயிட்டார். அதுக்கடுத்த 6th பொசிஷனில் ரயான், அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 5,193 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7.92% வந்து இருந்துட்டுருக்காரு ரயான் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய பட்டியலில் ரயான் அவர்கள் எவ்வளவோ மேலு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, ஜாக்லின் கூட சேர்ந்து இவங்க பண்ணக்கூடிய ஃபன் தான் இவருக்கே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யமனா வந்து மாறிட்டுருக்கு அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இண்டிவிஜுவலாக ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக இவரும் வந்து ஒன் ஆஃப் த டஃப் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதுக்கடுத்து 7வது பொசிஷனில் சத்யா, அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 4,254 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.49% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ இவருக்கு எப்பயுமே வழக்கம் போல் வர்ற வாக்குகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருந்துகிட்ருக்கு. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் எவிக்ட் ஆனாலையும் யாரும் வந்து ஃபீல் பண்ண போகிறதில்ல. சும்மா உட்காந்து பெஞ்சு தேய்க்கிறத விட வெளியே போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டுறாப்பா சாமி உங்கள் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி வைக்கன்னா மக்கள் வந்து செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் டப்பா அருண் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 4,094 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.25% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளுடைய அருண் அவர்கள். ஸோ அருண் அவர்கள் 1 or 2 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நாமினேஷனில் வரல. ஸோ அதனால் அவருடைய கரேஜ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ஓட்டிங்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரியல. பட் இந்த வாரத்தில் அதுவும் லாஸ்ட் வீக்கில் செம்ம அடி அருண் பிரசாத் அவர்களுக்கெல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண் பிரசாத்தோடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, கவலைக்கிடமாக இருக்குது. சொல்லப்போனால் அவர் எவிக்டாக வெளியே போகவும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் தர்ஷிகா, அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 3,657 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5.57% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகா இந்த வாரம் எவிக்ட் ஆகிறது உறுதியாகி போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். லாஸ்ட்டு 2 வீக்ஸாக வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். தர்ஷிகா வந்து ஃபஸ்ட் டைம் சொல்லப்போனால் 5 வாரம் 6 வாரம் இல்லாமல் இருந்தாங்க நாமினேஷனில். அதுக்கப்புறம்
வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எல்லாருமே நினச்சது என்னென்னா, தர்ஷிகா தான் எவிக்ட் ஆகி வெளியே போகணும். ஆனந்த் எப்போனாலும் போய்க்கிட்டும். அதே மாதிரி சாச்சனா கூட உள்ளே இருக்கட்டுமா, ஆனால் தர்ஷிகாவை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புங்க. ஏன்னா அவங்க வந்து கேம் விளாடுறதே வந்து சரியில்லை. அவங்க முகத்தை பார்த்தாவே பிடிக்கல. தேவையில்லாமல் கத்தி கத்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதில் வேறு காதல் கன்றாவையெல்லாம் வேறு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு 5-6 வீக் அப்புறம் வந்து நாமினேஷனில் வந்த உடனே எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, விஜய் டிவியோட ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுனால இந்த வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்து சில பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா பலியாட ஆக்கி ஒவ்வொருத்தரையும் வந்து எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டே வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் தர்ஷிகா அவர்கள் வந்து சேவ் ஆகிட்டு வந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆனந்தி அண்ட் சாச்சனா 2 பேருமே வந்து இந்த வாரத்தில் வந்து எவிக்ட் ஆகி ஒன்றா வந்து வெளியே போனதுனால வேறு வழியே கிடையாது. சத்யாவா, அருணா, இல்லை தர்ஷிகாவா, இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். மேபி இவ்வளோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரலையும் இவ்வளோ சீக்கிரமாக மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் தான் வந்து டபுள் எவிக்ஷனும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மிட்வீக் எவிக்ஷன் 1 அண்ட் வீக்கெண்ட் எவிக்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு 2 எல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் இல்லை, அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்கள் நான் பார்த்துருக்குறேன். இதே அளவுக்கு கூட்டங்கள்லாம் வந்து இருந்திருக்கு 10வது வாரத்தில். ஆனாலும் கூட இந்த மாதிரி மிட்வீக் எவிக்ஷன் இவ்வளோ சீக்கிரம் வந்து கொண்டு வர மாட்டாங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் கூட அந்த ட்ராஃபி வருது இல்லைங்களா, அந்த வீக், அதாவது 15வது வாரம், அதுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வேணால் இந்த 13வது வாரம் 14வது வாரம் அந்த மாதிரி வேணால் அந்த மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குமே தவிர இவ்வளோ குயிக்காக மிட்வீக் எவிக்ஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஏன்னா கண்டென்ட் தேவை. அதை தாண்டி இந்த சீசனை பொறுத்த வரையிலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டதுன்னா, இந்த பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய சொதப்பல் வந்து பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு 50 டேஸ் ஒன்றுமே இல்லாமல் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கேம் ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு 2 டாஸ்க் 3 டாஸ்க் வந்து கொடுத்து இந்த 2 வாரமாக 3 வாரமாக தான் ஒரு நல்ல டிஆர்பி லெவலுக்கு வந்து ஏறிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் வந்து ஆட்களை அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன்ஸில் வந்து இருந்தாங்க அப்படின்னா, டாஸ்க்கை வந்து டாஸ்க்காக விளையாட முடியாது. ஸோ அந்த பெரிய பெரிய டாஸ்க்கெல்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆட்கள் வந்து உள்ளர தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க்காக கூட கண்டஸ்டண்ட்டை உள்ளே சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அந்த விதத்தில் மிட்வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம தர்ஷிகா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க. அப்போ தர்ஷிகா அவர்கள் மிட்வீக் எவிக்ஷனில் எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வீக்கெண்ட் டேஸில் யாராக எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய தகவலின் பிரகாரம் அருண் பிரசாத் அவர்கள் தான் எவிக்ட் ஆகி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து கம்மியான வாக்குகளும் வாங்கிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் கூட வந்து சத்யா அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா, ஸோ சத்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருண் பிரசாத்தை விட ஓரளவுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்திருந்தாலும் கூட அருணுக்கு எப்போனாலும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஏறலாம். ஏன்னா அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ்வர், லாஸ்ட் சீசனோட டைட்டில் வின்னர். ஸோ நிறைய சப்போர்ட்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலிருந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓட்டிங்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க, ப்ரொமோஷன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பிஆர் வேலையை அவங்களே இறங்கி வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சடனாக கூட வந்து அருண் பிரசாத் அவர்களுக்கு வாக்குகள் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா சத்யா அவர்கள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் நான் பவித்ரா பற்றி சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, பவித்ராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா இத்தனை நாட்கள் அவங்க நல்ல இன்புட்டு எஃபெக்ட்டு எல்லாமே வந்து போட்டுட்டு இருந்த ஒரு ஆள் தான். பட் இருந்தாலும் மக்களால் வந்து அதை ஐடென்டிஃபையே வந்து பண்ணிக்க முடியல. அண்டு காட்டப்படவும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. நம்ம பவித்ரா அவர்கள் எவ்வளோ தூரம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டப்படாததுனால மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து அவங்களுக்கு சரியாக ஓட்டிங்ஸ் கூட வந்து போடலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கேம்ஸாக பார்க்குறது ஒரு பக்கம், அந்த கேம்ஸில் வாய் திறந்து பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதே மாதிரி 2 கலந்து இருக்கிற ஆட்களும் உள்ளே வந்து இருந்துகிட்ருக்காங்க. இப்போ மஞ்சரி, அப்புறம் முத்துக்குமரன், இவங்கெல்லாம் நல்லா வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி கேம்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்போது கலக்குவாங்க இல்லையா. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா அவர்கள் கேம்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஆனால் வாய்ஸ் அவுட் வந்து சரியாக பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் பயங்கர இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்து அமைஞ்சது. பட் அதுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றும் வகையில் அப்படியே செடியை குழுன்னு வளர்க்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி அவர்கள் வந்து லாஸ்ட் வீக்கில் பவித்ராவை பண்ண டார்ச்சரின் காரணமாக பவித்ராவுக்கு அனிதாப வாக்குகள் அப்படிங்கிறது வந்து பலன்னு விழுந்திருக்கு. அதனால தான் நம்பர் 1 பொசிஷனில் வந்து இருக்காங்க. அது அனுதாப வாக்குகள் அப்படின்னு சொன்னால் கூட வந்து மிகையாக தப்பாயிடும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆனால் அவங்க டேலண்ட்காகவும் அவங்களுடைய சகிப்புத்தன்மைக்காகவும் அவங்க இந்த கேமுக்காக போடக்கூடிய இன்புட்காகவும் எஃபர்ட்காகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ மக்கள் வந்து ஓட்டிங்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சௌந்தர்யாவை விட பீட் பண்ணி அதிகப்படியான வாக்குகளையும் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்தை 10வது வாரத்தில் ஒரு பெண்மணி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வீக்ஸ்லேருந்து வந்து ரொம்ப வீக்கான கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு இருந்த ஒரு ஆள் 10வது வீக்கில் வந்து நம்பர் 1 பொசிஷனை பிடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, முத்துக்குமரன் வந்து நாமினேஷன் இல்லை, தீபக் இல்லை தான். பட் இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டோட லிஸ்ட்டில்
இவங்க நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓகே கைஸ், இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ணீங்க, உங்களோட சப்போர்ட் யாருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.